ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி இப்போ Huawei தரப்புலேருந்து புதுசாக லான்ச் ஆக போகிற Huawei Nova 5 அப்படிங்கிற ஃபோனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கொடுத்தோம்னா நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துருக்குது பிகெடெக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Huawei Nova 5 இந்த ஃபோன் Huawei தரப்புலேருந்து இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா Huawei தரப்பில் நிறையவே பிரச்சனை இருந்தாலும் அந்த பேனெலாம் தாண்டி இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னமும் இந்தியாவில் Huawei ஃபோன்ஸுக்கு நல்ல சேல்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஃபோன் இப்போ கூடிய வேரில் லான்ச் பண்ண போது டிசைன் பார்க்கும்போது இந்த ஃபோன் முன்னே Huawei Nova 4 அப்படி இல்லாட்டி Honor U20 இந்த டிசைனில் தான் இந்த ஃபோன் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே Huawei Nova 5 பார்த்திங்கன்னா ஒரு 6.39 inch Full HD Plus டிஸ்பிளே இங்கே கொடுக்க போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா Amoled டிஸ்பிளேவாக இந்த வாட்டி வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. முன்னே இருந்த Huawei ஃபோன்ஸ்லாம் டிஸ்பிளே ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அது LCD டிஸ்பிளேவாக இருக்கும். பட் இந்த வாட்டி Amoled டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. இது ஒரு நல்ல சேஞ்சுன்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் ஃப்ரண்ட்டில் பஞ்ச் ஹோல் கொடுக்க போகிறாங்க கேமராக்காக. ஸோ மோட்டரைஸ் பாப்பப் கேமராலாம் கிடையாது, நாட்ஸும் கிடையாது, அதுபோல் பஞ்ச் ஹோல் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஃபோன் வெளியே வந்தோன்னா தான் தெரியும் இந்த டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு. பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோன்லேயும் எல்லா ஹானர் அண்ட் Huawei ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் இருக்க அதே ப்ராசரான கிரன் 980 அப்படிங்கிற ப்ராசர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 7nm பில்ட் அண்ட் ப்ராசர். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேமிங்னு பார்க்கும்போது இதில் Mali G76 MP10 அப்படிங்கிற ஒரு ஜிபி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜிபி ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் கேமிங் டர்போ மோட் இருக்குது. ஸோ ஸ்மூத் ஃப்ரேம் ரேட் கிடைக்கும். ப்ளஸ் கேமிங்கும் ரொம்ப ஆசமாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது முன்னெந்த ஃபோன்ஸ் மாதிரி இந்த ஃபோன்ஸ்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டாப் நாச்சில் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த Huawei Nova 5 கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது பின்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வரும்போது பிரைமரி கேமரா பார்த்திங்கன்னா ஒரு 14 மெகாபிக்சல் கேமரா Sony IMX கொடுக்க போகிறாங்க. ப்ளஸ் ஒரு 12 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் ஆங்கிள் கேமரா இங்கே கொடுக்கலான்னு இருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு TOF 3D சென்சார் இதில் கொடுக்கலான்னு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா லைவ் போர்ட்ரேட் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த டெப்த் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் இது மூலியமாக. அதே மாதிரி செல்ஃபின்னு பார்க்கும்போது முன்னே இருக்கிற அந்த பஞ்ச் ஹோலில் ஒரு 25 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்க போகிறாங்க. HDR சப்போர்ட் இருக்கும்போது 4K 30 frames per second வீடியோவும் இந்த ஃபோனில் எடுக்க முடியும். ஸோ கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஃபோன் வெளியானது தெரியும் இதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா 6GB RAM மற்றும் 8GB RAM வேரியண்ட்டில் வரப்போகுது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட் ப்ளஸ் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட், 2 இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட இந்த ஃபோன் வரப்போகுது. இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா கூடிய வேரில் லான்ச் ஆக போகுது. ஆன் டாப் ஆஃப் பார்த்திங்கன்னா Android 9 Pieல இது ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. UI என்னென்னு பார்த்திங்கன்னா EMUI 9.1ல் இது ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்டர்னல்ஸும் ரொம்ப ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. 512GB எக்ஸ்பாண்டபிள் வரைக்கும் இதில் பண்ணிக்க முடியும். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 3500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி சார்ஜிங் போட்டு இருக்குது. இந்த ஃபோனில் 27 வாட் குயிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. இந்த சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலியமாக உங்கள் ஃபோனை ஒரு 1.5 ஹவர்லேருந்து 1 hour 15 minutesக்குள்ளே இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்க்ரீன் சைஸ் அதுக்கப்புறம் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அபோவ் ஆவரேஜாக பேட்டரி லைஃப் வரும்னு எதிர்பார்க்கலாம். கடைசியாக இந்த ஃபோனோட விலைன்னு பார்க்கும்போது Huawei ஃபோன்ஸ் எல்லா ஃபோனுமே கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 செக்மெண்ட்டில் தான் வரும். ஸோ இந்த ஃபோனும் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுங்கிறனால ஏறக்குறைய ஒரு 40லேருந்து 50 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இந்த ஃபோன் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த Nova 5 இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகெடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.